குறிப்பாக சொல்லணும்னா 2021 மே மாதம் ஆட்சிக்கு ஸ்டாலின் வந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது வரை தமிழ்நாட்டில் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன? சாதனைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா பெருசாக ஒன்றும் இல்லை, அதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். சோதனைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா எண்ணற்ற இருக்குது, அது சொல்லி மாளாது. சட்ட ஒழுங்கு என்பது திமுக ஆட்சியில் எப்போதுமே சரி செய்ததா வரலாறே கிடையாது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அரசியல் பிரமுகர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இப்படி இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கின்றன. இதுவே இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளில் 60% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. 20க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள், 35க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத். அதிமுகவினருக்கு அக்கறை இருக்க இல்லையோ, ஆனால் அந்த ஸ்டாலினுக்கு அக்கறை இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு முன்னாள் முதல்வர். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த கொலை வழக்கை கண்டுபிடிப்பேன். அதிலே அந்த ஆட்சியுடைய வரலாறுங்கிறத முதல் பாயிண்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நீட்டை ஒழிச்சிருவோம், நாங்கள் ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஒழிப்போன்னாரு. 5 வருஷம் ஆட்சியா, அந்த ரகசியத்தை இப்போயாவது சொல்லி தொலைங்களேன். மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நாளை 2026 புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. இந்த புத்தாண்டிலாவது தமிழ்நாட்டு மக்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த இருளிலிருந்து மீண்டு புதிய வெளிச்சத்தில் அவருடைய வாழ்வு முன்னேற வேண்டுமென நாம் அனைத்து மத கடவுள்களையும் வேண்டி பிரார்த்திக்கிறோம். குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் நாம் நடந்து வந்த சம்பவங்களை பற்றி பார்க்கலாம். நாம் இதுக்கு முன்பாக பல அரசியல் நிகழ்வுகள், பல்வேறு சம்பவங்களை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, கடந்த 2021 பல வாக்குறுதிகள், தமிழ்நாட்டை நான் ஜப்பான் போல, சிங்கப்பூர் போல மாற்றுவேன் என பல தேர்தல் வாக்குறுதிகள், பல அறிவிப்புகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா 2021 மே மாதம் ஆட்சிக்கு ஸ்டாலின் வந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது வரை தமிழ்நாட்டில் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன, சோதனைகள் என்ன, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சாதனைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா பெருசாக ஒன்றும் இல்லை, அதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். சோதனைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா எண்ணற்ற இருக்குது, அதை சொல்லி மாளாது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுடைய பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் நம்ம முக்கியமாக சொல்லணும்னா சட்ட ஒழுங்கு. சட்ட ஒழுங்கு என்பது திமுக ஆட்சியில் எப்போதுமே சரி செய்ததா வரலாறே கிடையாது, நிலைநாட்டப்பட்டதாகவும் வரலாறு கிடையாது. தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் நம்ம பார்த்தோம்னா கடந்த 2021 முதல் தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கின்றன. அதில் அரசியலுக்கு சரி, பழிக்கு பழியும் சரி, சொத்து பிரச்சனை, காதல் விவகாரம், இப்படி பல காரணங்களுக்காக இந்த படுகொலைகள் நடந்திருக்கின்றன. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அரசியல் பிரமுகர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தென் தமிழகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கவின் ஆணவ படுகொலை ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பாதுகாப்பு எஸ்ஐயாக இருந்த ஓய்வு பெற்ற அந்த எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் நெல்லையில் படுகொலை செய்யப்பட்டது ஒரு பெரிய விஷயம். மணல் குவாரிக்கு எதிராக போராடிய புதுக்கோட்டையை சேர்ந்த ஜபகர் அலி படுகொலை செய்யப்பட்டார். காதல் விவகாரங்களில் பல படுகொலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படி இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கின்றன. இதுவே இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி. அது மட்டுமா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் போக்சோ வழக்குகள் மட்டும் 5000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 10 முதல் 70 வயது இருக்கக்கூடிய பெண்மணி வரை பாதுகாப்பது இல்லா நிலை இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளில் 60% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. இதோடு மட்டுமா, 20க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள், 35க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து நம்ம பார்த்துருக்கலாம். திருபுவனத்தில் அஜித்குமாருடைய காவல் மரணம் பார்த்துருக்கலாம். நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒரு நகை திருடியதாக கூறி ஒரு அப்பாவி இளைஞனை காவலர்களே அடுத்த கொன்ற கொடூரம் வேறு எங்கேயுமே நடக்காது, தமிழ்நாட்டில் நடந்தேறுகிறது. இது மட்டுமா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நம்ம பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாக்கப்பட்டு இதுவரையிலும் அந்த யார் அந்த சார் என விடை தெரியாத நிலை இருக்கிறது. கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை. திருத்தணி நம்ம திருவள்ளூரில் பள்ளி முடித்துவிட்டு வீடுக்கு வந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இப்படி தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது 60%க்கு மேலாக அதிகரித்து விட்டது. அதோடு மட்டுமா, ஒரு பட்டியலே இருக்கிறது.
இவர் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார்? ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன், எல்லா ஊருமே பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது இந்த ஸ்டாலினுடைய முதல் வேலை ஆட்சிக்கு வந்த உடனே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரண வழக்கை விசாரித்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தருவதே இந்த ஸ்டாலினுடைய முதல் கடமை அப்படின்னு வாய் கூசாமல் போகிற இடத்துலலாம் சொன்னார். ஜெயலலிதாவுடைய மரண வழக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி அதிமுகவினர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கிறது. நீங்கள் இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க? போன தேர்தலில் ஊருக்கு கூட அதை சொன்னார், அதிமுகவினருக்கு அக்கறை இருக்க இல்லையோ, ஆனால் இந்த ஸ்டாலினுக்கு அக்கறை இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு முன்னாள் முதல்வர், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த கொலை வழக்கை கண்டுபிடிப்பேன்னாரு. அதுலேயே அந்த ஆட்சியுடைய வரலாறுங்கிறத முதல் பாயிண்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதனை தொடர்ந்து கள்ளச்சாராயம், மரக்காணத்தில் 20க்கும் மேற்பட்ட பேர் இறந்து போனாங்க, கள்ளக்குறிச்சியில் 65க்கும் மேற்பட்ட பேர் இறந்து போனாங்க, கொத்து கொத்தாக இறந்து போனார்கள். இது இந்த ஆட்சியில், இந்த ஆட்சியில் தான். அதோடு மட்டுமா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை 20க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கின்றன. இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் கோரிக்கை வைக்கின்றாங்க. இதுவரையிலும் அரசு அது குறித்து எந்தவித அறிவிப்புமே வெளியிடவில்லை. இதோட மட்டுமா, திமுக ஆட்சியில் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு, அமலாக்கத்துறையினர் ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. 18 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார். நம்ம பார்த்துருக்கலாம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கே அதுக்கு போதுமானது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தரேன்னு பல கோடி ரூபாய் ஆட்டியா போட்டார். அது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை பண்ணாங்க. நீ ஜாமீனில் வந்திருக்கிறாரு. அமைச்சர் பொன்முடி எடுத்துக்கலாம், தங்க தென்னரசு எடுத்துக்கலாம், KKSSR ராமச்சந்திரன் எடுத்துக்கலாம். எத்தனை பேர் இந்த ஊழல் புகாரில்? இதுதான் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனை. அதோடு மட்டுமா, இவங்க நீட் ஒழிப்பு ரகசியம்னு சொன்னாங்க. சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை தூக்கிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்துடும்னு சொன்னார். என்னாச்சுன்னு தெரியல. நீட்டை ஒழிச்சிருவோம், நாங்கள் ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஒழிப்போன்னாரு. 5 வருஷம் ஆச்சியா, அந்த ரகசியத்தை இப்போயாவது சொல்லி தொலைங்களேன் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் விடை தெரியல. டாஸ்மார்க் கடையில் நாங்கள் குறைப்போன்னு சொன்னாங்க, இல்லை. அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கி திமுக கட்சிக்காரங்க தான் தமிழ்நாட்டில் அதிக அளவு இந்த மதுபான தொழிற்சாலை நடத்திட்டு வராங்க. அது எல்லோருக்கும் தெரியும். தேர்தல் நேரத்தில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இப்போது 2021. அதில் ஒன்று தான் இந்த ஜெயலலிதா மரண வழக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செஞ்சுருவோம், இதை செஞ்சுருவோன்னு சொல்லி 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள், கிட்டத்தட்ட 100க்கும் குறைவான வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுவும் பெயரளவிற்கு. இவங்க மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்களா மகளிருக்கு? எப்போ கொடுத்தாங்க? 30 மாதங்கள் கழித்து தான் கொடுத்தாங்க. இலவச பேருந்துன்னு சொல்லிவிட்டு மகளிருக்கு அதில் அமைச்சரை விட்டு ஓசி பஸ்ஸுன்னு சொல்லி கிண்டல் அடித்தாங்க. பல இடங்கள்லாம் அவமானப்படுத்தப்பட்டாங்க. அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அப்புறம் தகுதி உடையவர்களுக்கு தான் உரிமை தொகைன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதோடு மட்டுமா, நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிச்சிருவோம், பெட்ரோல் விலையை குறைச்சிருவோம், விவசாய கடன் ரத்து பண்ணிவிடுவோம், பயிர் கடனை தள்ளுபடி பண்ணிவிடுவோம், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிவிடுவோம், மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை கொண்டு வருவோம், இன்னும் எண்ணற்ற அறிவிப்புகள் இது இருக்குது. ஒரு பட்டியலே இருக்குது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், செவிலியர்களுடைய பணி நிரந்தரம், தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், அரசு பள்ளிகளிலும் போதுமான ஆசிரியர்கள் நிரப்பப்படும், இப்படி பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இது வரைக்கும் ஒன்றும் கூட நிறைவேற்றலைங்க. நம்ம நீங்கள் பார்க்கலாம், இந்த ஆட்சியில் நாள்தோறும் போராட்டங்கள் இல்லாத நாளே கிடையாது. 2021 இப்போது வரை தினந்தோறும் இந்த ஆட்சியில் என்னடா நடக்குதுன்னா போராட்டம் தான் நடக்குது. அதுவும் சென்னை எடுத்துக்கிட்டோம்னா அந்த போராட்ட நாள் நடைபெறாத நாட்களே கிடையாது. தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி என்னாச்சு? அவங்களும் போராடி பார்த்துட்டு பல இடங்களில் பட்டினியாக கிடந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு காவல்துறையை வைத்து வலுக்கட்டாயமாக சித்திரவதை செய்து கைது செய்துங்க. செவிலியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? இன்றைக்கி பாவம் பல இடங்களில் குடும்பத்தை விட்டுட்டு போராடிட்டு கிடக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. பெண்களெல்லாம் பிடிச்சி தரன்னு இழுத்து வலுக்கட்டாயமாக கைது செய்கிறீங்க. இப்படி இந்த ஆட்சியில் போராட்டங்கள் நடைபெறாத நாட்களே கிடையாது. ஆனால் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அதிமுகவை குறை சொல்கிறது, இந்த ஆட்சியில் அது நடக்குது, இது நடக்குது, மக்களுடைய பிரச்சனை நடக்குதுன்னு. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? அவங்க ஒன்று செய்கிறாங்கன்னா நீங்கள் 2 செஞ்சுருக்கீங்க. இல்லை கன்னியாகுமரியில் பார்க்கலாம், தென்காசி பகுதியில் பார்க்கலாம், தினந்தோறும் டன் கணக்கில் கனிம வளங்கள் கொள்ளை போகிறது. ஒரு பக்கம் விவசாயிகள் பிரச்சனை, டெல்டாவில் மழையால் பாதிக்கப்பட்டு குடோன் இல்லை, நெல்மணிகள்லாம் அங்கே வயலில் விளையக்கூடிய நிலை இருக்கிறது. அங்கே பார்த்தாலும் லஞ்ச புகார், ஒரு மூட்டைக்கு 30 ரூபா 40 ரூபா கமிஷன் வாங்குறான். காவேரி ஆற்றுல மணல் கொள்ளை, இங்கே பார்க்க கிட்னியை திருடுறான் திருச்சியில். இப்படி உங்கள் ஆட்சியில் என்ன சரியாக நடந்திருக்கு? இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் மகிழ்ச்சியில் இருந்ததை விட துன்பத்தில் தான் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த திமுக கட்சிக்காரங்களே பல இடங்களில் பல பிரச்சனைகளை பண்ணிட்டு வராங்க. கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், ஆள் மாறாட்டம். நம்ம பார்க்கலாம், ஒருத்தர் துபாய் ஷேக் ஒருத்தர் இருப்பார்ல, கொக்கைன் புகாரில் மாட்டினாரா டெல்லியில், சாதிக் பாட்ஷா. அதாவது அயல்நாடு வர்த்தக அணியா, அயலக அணின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கைது செய்யப்பட்டார். இன்றைக்கி புதுசாக இப்போது கஞ்சா போதையில் வட மாநிலத்தில் போட்டு வெட்டுறாங்க. 17 வயது சிறுவன்லாம் கஞ்சா பயன்படுத்துகிறான்.
அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஜீரோ கஞ்சான்றாரு. எங்கே பார்த்தாலும் கஞ்சா தங்கு தடையின்றி அழகாக கிடைக்கிறது. உணவு பொட்டலங்கள் கிடைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் கஞ்சா கிடைக்கிறது. நாங்கள் மற்ற மாநிலங்களை விட முன்னேறிட்டோம், தொழிலில் முன்னேறிட்டோம், கல்வியில் முன்னேறிட்டோம், பொருளாதாரத்தில் முன்னேறிட்டோம், சட்ட ஒழுங்கில் முன்னேறிட்டேங்கிறீங்க. எங்கே முன்னேறினீங்க? உங்கள் குடும்பம் தான் முன்னேறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலை, பொதுமக்கள்லாம் இன்றைக்கி பேசிட்டு வராங்க. இன்றைக்கி இப்படி தான் இந்த 5 ஆண்டுகள ஆட்சி நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஸோ அதான் மக்களே நான் சொல்கிறேன், 2026 மக்களுக்கான தூய அரசியல், நேர்மையான அரசியல், ஊழல் இல்லாத அரசியல், சட்ட ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசியல், பெண்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல், அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியல் வர வேண்டும் என்றால் 2026 நல்லதொரு அரசியல் மாற்றத்தை மக்கள் முன்னெடுக்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் இந்த தமிழ்நாடு சுடுகாட்டிற்கு போவதற்கு சமம் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ 2026 எந்தவித சமரசமின்றி நன்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியையும் ஒரு முதல்வரையும் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என கூறிக்கொண்டு நாளைக்கு மற்றொரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.